மனைவி குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் சடாரண வீட்டுக்குள் புகுந்து மகனை அரிவாளால் வெட்டிவிட்டு கேஷுவலாக நடந்து சென்ற தந்தை. பெற்ற தந்தையே மகனுக்கு யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? எப்போதும் போல பரபரப்பா இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களும் வழக்கம் போல வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வயசான ஒருத்தர் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கார். அங்க இருந்த போலீஸ்காரங்க என்னையா கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கேட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வரல சார், சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு அந்த நபர். என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கேன்னு யோசிச்ச போலீஸ், எதுக்கு சரணடைய போறீங்க, என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு என் மகனை அரிவாளால வெட்டிட்டேன்னு சொல்லி அரிவாளை எடுத்து போலீஸ் கிட்ட காமிச்சிருக்காரு. ரத்தம் படிஞ்ச அரிவாளை பார்த்த காவலர்கள் நாற்காலியை விட்டு வேகமா எந்திரிச்சு அந்த முதியவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. பெத்த மகனையே எதுக்காக அரிவாளால வெட்டினீங்க, உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமாகவே இருந்திருக்காரு முதியவர். அதனால டென்ஷனான போலீஸ்காரங்க அவரை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம்னே தெரிய வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி கச்சிராயபாளையம் பக்கத்துல உள்ள கரடிச்சித்தூர் கிராமத்துல குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு கொளஞ்சியப்பன். இவரோட மகன்தான் ராமச்சந்திரன். இவருக்கும் கொளஞ்சியப்பனுக்கும் இடையில சில வருஷமாகவே பஞ்சாயத்து இருந்திருக்கு. சொத்து பிரச்சனை காரணமா மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில நடந்த சண்டை நாளாக பெரிய பகையாகவே மாறி இருக்கு. அப்பாவும் மகனும் பார்க்கிறப்பெல்லாம் மாறி மாறி முறைச்சுக்கிட்டே இருந்ததோட பெரும்பாலான நேரத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. ராமச்சந்திரனுக்கு கல்யாணமாகி 3 வயசுல ஆண் குழந்தை இருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில கொளஞ்சியப்பனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் இடையில வழக்கம் போல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்திரமான மகன் ராமச்சந்திரன் கொளஞ்சியப்பனை கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. அங்க இருந்தவங்க தான் 2 பேரையும் விலக்கி விட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு நைட்டு 11 மணிக்கு மேல ராமச்சந்திரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மனைவி குழந்தையோட தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ குடி போதையில வீட்டுக்கு வந்த கொளஞ்சியப்பன் தூங்கிட்டு இருந்த மகனை அரிவாளால சரமாரியா வெட்டியிருக்கார். ராமச்சந்திரன் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்து அங்க இருந்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. கொளஞ்சியப்பன் கையில கத்தியோடையும் கண்ணுல கொலை வெறியோடையும் இருந்ததால யாரும் தடுக்கிறதுக்கு முன் வரல. ஆத்திரம் தீர்ற வரைக்கும் வெட்டிட்டு நேரா காவல் நிலையத்துக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு கொளஞ்சியப்பன். வீட்டுல ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த ராமச்சந்திரனை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க ராமச்சந்திரனுக்கு தலை கை கால்கள்ல 60 தையல்கள் போட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச கொளஞ்சியப்பன் கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அடுத்து கொளஞ்சியப்பன் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தினதா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.